லஞ்சுமே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்பயே வந்து இவ்வளோ பிஸியாக இருக்குது. நம்ம ஒரு வீக்கான ஹாஸ்டலாக வந்தோம்னா பைத்தியம் பிள்ளைக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ பேர் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க லைஃப்பில். எனக்கு மியூசிக் பேஷனு. மியூசிக் கைஸ், குட் மார்னிங் ஃப்ரம் ஈஷா யோகா கைஸ். சரத்தோட காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா மிரண்டுருப்பீங்க. நேற்று நான் வந்தோன்னே சும்மா ஒரு கடைக்கு போய் ஈஷா யோகாக்குள்ளே வாங்கினேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷர்ட்டு பேண்ட் வந்து இந்த மாதிரி தொலை பேண்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் யாராச்சும் அடிச்சு எடுக்கிறப்ப. நான் இங்கே தான் கைஸ் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம், ரொம்ப சூப்பரான ஒரு இடம். என்ன பாதம், ஏதோ பாதம் சொன்னாங்களே, இந்த பேர் பாதம் 3. என்ன பாதம், ஐயோ ஏதோ பாதம் சொன்னாங்களே, இந்த இடம் பேர் நான் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஹாஸ்டல் செட்டப்பில் வச்சுருக்காங்க. பட் ரூம்ஸ்லாம் வந்து செம்ம நீட்டாக இருக்குது. இதுவுமே ஒரு ஹாஸ்டல் ஃபீல் இருக்குது எனக்கு. சிவபாதம் 3 இந்த மாதிரி வந்து சிவபாதம் 2, 1 அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இட்ஸ் லைக் ரொம்ப எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் அண்ட் அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே. உங்களோட சாப்பாடுக்காகவே நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை வரலாம். ஒரு 4 நாள் ரெட்டிட்டுக்கு செம்மையாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரூட்டு, ஒரு இது, இட்லி, சாம்பார், வடை, பொடி அண்ட் இது என்ன ப்ரோ டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? ஐயோ என்னது ப்ரோ இது ஆப்பிள் குல்கந்த் என்னதான் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. கைஸ் வேறு மாதிரி இருக்குது கைஸ் இந்த ஜூஸு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே இன்னொரு பியூட்டிஃபுல் திங் என்னன்னா, நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் தான் கழுவணும். டம்ளராக இருக்கட்டும், கப்பாக இருக்கட்டும், அது வந்து அங்கே வந்து நீட்டாக வந்து ஃபுட் வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்ட தட்டை வந்து நீங்கள் தான் கழுவி வைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. இவ்வளோ பெரிய இந்த இதில் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. சாப்பிட்டாச்சு, தட்டை கழுவி வச்சாச்சு. வாங்க ஒரு சூப்பரான செஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி இங்கே அடிக்கிற காற்றுக்கு நான் அடிமை சார். சும்மா சில்லின்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. செம்ம காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது, வேற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இந்த இஷாவுக்குள்ளே வந்து உங்களுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 சோர்ஸ் ஆஃப் நடந்து நிறையா போகணும். அதனால் வந்து அவங்க 2 சோர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மாட்டு வண்டி. ஷர்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறையா இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரோ இது இப்படி ப்ரோ ஃப்ரீயாக இல்லாட்டி மாட்டு வண்டி மாட்டு வண்டி சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஆதியோகிலேருந்து ஓகே உள்ள இங்கே வர்றதுக்கு இங்கே நம்ம ஈஷா என்ட்ரன்ஸ் வர வரைக்கும் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரீ. ஆனால் வந்து அங்கே நீங்கள் ஆதியோகி அந்த இது பார்க்குறீங்களா, அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. உள்ளே வந்து ஒரு பெரிய உலகமே இருக்குது. ஸோ தட் வந்து அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டியை வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக உங்களை வந்து தென்னந்தோப்புக்கு நடுவில் அப்படியே ஒரு ரைடு கூட்டிகிட்டு வருவாப்புல. ஹலோ கைஸ், நமஸ்காரம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் இருக்கார். இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவங்க தான் வந்து நம்ம கூட வந்து இந்த ஹோல் இஷாவோட அந்த அக்ஷய் அப்படிங்கிற அந்த கிச்சனை வந்து நமக்கு வந்து டூர் ஃபுல்லாக காமிக்க போகிறாங்க. அப்புறம் சொல்லுங்கள் ஃபஸ்ட் அக்ஷயை பற்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சமைக்கிறீங்க, என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் கார்த்திக் ராஜ். இது பார்த்தீங்கன்னா ஈஷாவில் அக்ஷயா தான் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுற மெயின் கிச்சன். இந்த அக்ஷயாவோட மெயின் குடோனே இதுதான். ஸ்டோர்ஸ் வந்து குடோன் வெளியிலேருந்து ஐட்டம்ஸ் வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து இந்த மெயின் குடோன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியிலேருந்து பருப்பு வரைக்கும் சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் நவதானியங்கள் எல்லாமே நம்ம இங்கே தான் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ரூம்லாம் ஃபுல்லாக வந்து இந்த ரைஸ் ஓரியன்ட் திங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறீங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. வாட்டர் இல்லாதனால அந்த தரையில் வந்து தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக அந்த இது போட்டு அது மாதிரி வச்சுருக்கீங்க. அந்த பேலட் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. இந்த பேலட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலர் பேலட் வந்து மினிமம் வெயிட் தான் வந்து தாங்கும். ஓகே. இந்த ஒயிட் கலர் பேலட் வந்து வெயிட் இருக்கிறதே அதிக மேக்ஸிமம் லோடு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ தட் இந்த வந்து இது ஃபுல்லாகவே இப்போ இத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதுக்கு இவ்வளோ ஸ்டோர் பண்ணுவீங்க? எப்பயுமே ஒரு அடுத்த ஒரு 10 days 20 days தேவையான ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களா? எப்படி அது? இப்போ
எப்படின்னா வந்து நம்ம வாங்குற இதுனா கடையில் வந்து 15 days ஒன்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனால் ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கோம்னா 1 month தேவையான எல்லா ஐட்டமே நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 15 days ஒன்ஸ் வந்து நம்ம இன்டென்ட்டுங்கிற ஒன்று போட்டு வாங்கிட்டே இருக்கோம். அப்படியே போகலாமா? அப்படியே ஒரு ஃபுல் கிச்சன் காமிச்சிங்களா எனக்கு? எல்லாம் பண்ணுறதுலேருந்து வெட்டுறதுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக ஓகேவா? பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. தக்காளி அதே மாதிரி பப்பாளி தானே இது? ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பார்த்து. அப்படியே இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப வருஷம் ஆச்சு. இதெல்லாம் நான் கடையிலையும் பார்க்கறதில்ல, எங்கேயுமே பார்க்கறதே இல்லை. முன்னாடி ஒரு மரம் இருக்குது எங்கள் வீட்டில். அந்த மரத்தில் தான் பார்த்து கிட்டத்தட்ட பப்பாளி மட்டுமே கிட்டத்தட்ட 4 இதில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நீங்கள் பப்பாளி டிஷ் ஏதாச்சும் போடுறீங்களா? பப்பாளி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ரெஜினேஷன் ப்ரோக்ராம்ஸ், ஓகே, ஆஃபம் நினைக்கிற ப்ரோக்ராம்ஸ், மீடியா ரிட்ரீ, அதனால பப்பாயெல்லாம் அந்த மாதிரி ரிப்பீட்டாக வச்சுருக்கேன். அப்போ எப்பவுமே ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட கரெக்டாக? இது பூசணிக்காய் தானே? அதாவது ஆஷ் கார்டுன்னு நான் புதுசாக யோசிக்கிறேன். பூசணிக்கான்னு தமிழில் சொன்னதாங்க கேட்கான்னு தெரியும். இவ்வளோ புதுசாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்காக நம்ம மாறிடணும். ஓகே, இப்போ இதுக்குன்னு நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா? இல்லை ஷாகோவா எல்லாமே வச்சுருக்கனால நான் ஜென்ரலாக கேட்குறேன். இதுக்கு நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா? ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு உங்கள் இதுலேருந்து வருதா இல்லை நீங்கள் வெளியே இருந்து கொடுத்துருக்கோம்? அப்படிங்க நம்மகிட்ட வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது, செம்மேடு ஃபார்ம்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரம் சுற்றி நிறைய வெளியூர் இருக்குது. ஓகே, அங்கே ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கேல் வந்து 5000 பேர் பார்த்ததுனால நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த சின்ன ஃபார்ம் அவங்கள்ட்ட வந்து ப்ரெக்யூர் பண்ண முடியாது நிறைய. ஓகே, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பக்கத்துலேருந்து வாங்கிட்டு மிச்சம் வெளியே இருந்து ப்ரெக்யூர் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்பினாச்சு, கீரை வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சந்திரபாசா ஃபார்ம்லேருந்து தான் வந்துருக்கு. ஒரு வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, செகண்டரி ஸ்டோரி அந்த மெயின் குடோன்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து இங்கே செகண்டரி இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, அடுத்த 2 டேஸ்க்கு தேவையான ஃபுட்டு அப்படி அது 15 டேஸ்னா அடுத்த ஒரு நாளைக்கு தேவையான ஃபுட்டு இதுக்கு வந்துடும். இந்த ரூம் தேவையான ஃபுல்லாகவே இங்கேருந்து டைரெக்டாக கிச்சன் போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே, அங்கேருந்து டேரெக்டாக எல்லாம் எடுக்க முடியாது. அதனால் அங்கேருந்து எடுத்து இங்கே செகண்ட் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சு இங்கேருந்து தான் மெயினாக கிச்சனுக்கு எடுத்து போகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து 2 லிஃப்ட் இருக்குது. அது போக நம்ம அந்த ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம கீழே கிச்சன் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரிங் ஏரியாஸ் தான். ஸ்டோர் ஏரியா வெஜிடபிள். ஓகே, காலையில் பிரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நிலக்கடலை ஒரு கைப்பிடி நிலக்கடலை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக. அதே மாதிரி நேற்று நான் இது சாப்பிட்டேன், பீட்ரூட் ஸ்ட்ரெட் கூட சாப்பிட்டேன். அதுலேயும் நடக்கல இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுலேயே நடக்கல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு என்ட்ரன்ஸில் அந்த சாப்பாடை கொஞ்சம் தூக்கி காமிக்குது நடக்கல. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஸ்மால் ரைஸ் மில் மாதிரி. ஓகே, தேவையான சின்ன ஐட்டம்ஸ்லாம் இங்கேயே அரைச்சிக்கணும், இங்கேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். மெயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூக்கி நம்மளே இங்கே பண்ணி மிளகாய் தூள் வச்சு அங்கேயே தயாரிப்போம். உங்களோட ஓன் சாம்பார் அப்படிதான். பெருசாக நீங்கள் நான் சாப்பிட்டு பெருசாக மசாலா ரொம்பலாம் நான் யூஸ் பண்ண லைக் ஓல்டு மசாலாலாம் எதுவுமே கிடையாது இல்லை? ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, நீங்கள் ஆசிரம் ஸ்டாஃப் சேவாதாரம் கூட நம்ம வேறு. ஓகே, வெளியில் ரெஸ்டாரண்ட் போனால் தான் அவங்க இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஓகே, அப்போ இங்கே வந்து ஆனியன் கார்லிக் வேறு என்ன யூஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் ஃபுட்டில்? ஆனியன் கார்லிக் பிரியாணி யூஸ் அந்த மாதிரி. ஓகே, வேறு நான் கேள்விப்பட்ட பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா? நம்ம இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டானிக் ஃபுட்டுங்கிற உடம்புக்கு வந்து சக்தி ஏற்கக்கூடிய சாப்பாடு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், பீட்ரூட்டு, குக்கும்பர் சாலட், நிலக்கடலை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நேட்டிவ் பிரானிக் ஃபுட்ஸான பச்சை மிளகா, கத்திரிக்காய், ஆனியன் கார்லிக் தான் மெயினாக டேஸ்ட்டை கொடுக்குறோம். நான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன அந்த ஆனியனு கார்லிக்கு சில்லி எல்லாமே வாழ்க்கை நகராது. ஓகே, சளிக்கிற விஷயம் நீங்கள் பெரிய விஷயம் வாங்கி வச்சுருக்கீங்க. ஏன்னா அரிசிலாம் நீங்கள் பிரமாண்டமாக நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறப்ப எத்தனை பேர் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க முடியும்? எத்தனை பாட்டி உட்கார வச்சு நீங்கள் பண்ண முடியாது? மிஷினாக வாங்கி போட்டீங்க. ஓகே, எமர்ஜென்சி யூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பண்ண முடியாது, கீழே போய். ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டோர் ஏரியா. ஃபர்ஸ்ட் என்ட்ரானவும் பார்க்கறது இந்த ஃப்ரூட் ஸ்டோர் ஏரியா. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து டீகே ஆகிறது ரொம்ப டக்குன்னு ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு தயாராக இருக்கும். அதை டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ல எடுத்து வச்சு டக்குன்னு கீழே ஆகிடும். ஓகே, ஃபுல்லாக பப்பாளி ஆட்டுறதுங்க. அது பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து காயாக இருக்குது, இங்கே வந்து பழுத்துது. சுதர் காயை இங்கே ஒரு லெவலில் வச்சுருக்காங்க. அது பழுத்தோன்னா ஒரு ஸ்டேஜ் ஆனோன்னா தூக்கி வந்து மூவ் அடுத்து கிச்சனுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நைஸ். இப்போ தர்பூசணி தருவீங்களா? எடுத்துக்கலாம். தர்பூசணி ஒன்று எடுத்துக்கலாம்.
ரொம்ப இடம் போகணுன்னு ரொம்ப தர்பூசி ஜூஸ் ஒன்று போட்டு சொன்னேன். வச்சுருக்காங்க. பீட்ரூட் ஒரு பக்கம், வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுற மிஷின். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கீழே வாட்டர் பம்பாங்க, வெஜிடபிள் வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணிடுவாங்க. வாஷ் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா சண்டே போய் ஆன் பண்ணுவாங்க. கருவேப்பட்டில் மூவாய் வெளியே போடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி நல்லது ஏதாவது கிட்டே ஆகிட்டாங்க தனியாக போட்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. வாஷ் பண்ணி கன்வேர் பெல்ட் இருக்குது. இந்த கன்வேர் பெல்ட்டில் அப்படியே மேலே ஏறி 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 இங்கே வந்து விழுந்துடும் போல். வாஷ் பண்ணி விழுந்துச்சு இல்லை. அதெல்லாம் செக் பண்ண கரெக்டாக இருக்கும். ஒரு கல்வியே நாங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கல்வி இல்லாமல் கொஞ்சம் பிட் டைமில் வந்துருக்கும். எல்லா லஞ்சுமே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்பயே வந்து இவ்வளோ பிஸியாக இருக்குது. நம்ம ஒரு வீக்கான ஹாஸ்டலாக வந்தோம்னா பைத்தியம் பிள்ளைக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ பேர் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அந்த லைவ் ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையாக ஒன்றா ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி குக் பண்ணுறாங்க வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு உள்ள வந்து செட்டப்பு. கிச்சனில் எப்போயுமே நாய்ஸியாக இருக்கும். கத்திக்கிட்டே இருப்பாங்க. சத்தமே இல்லை, மிஷின் சத்தம் மட்டும் தான் கேட்குது. சத்தமே இல்லை. எல்லாம் கட் பண்ணுறவங்க யார்ட்டையும் பேசி கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு அமைதியான ஒரு சைலன்ஸ்லேயே தான் கட் பண்ணுறாங்க. இதே நம்ம ஊர் பொம்பளைகிட்ட விட்டுறாங்க. முன்னாடி பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, அந்த வீட்டில் என்ன ஆச்சுன்னு புறணி பேசுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக எங்களுக்கு எல்லாமே காமிச்சது ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு பக்திமயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ தெரியுது உங்கள் சாப்பாடையும் இப்போ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த பண்ணுற ஒரு அந்த அக்கறையிலையும் ஒரு விஷயமே ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் இஷாவை வந்து நீங்கள் உங்களோட தாட்ஸ் பிலீஃப்ஸ்லாம் வேறு இருக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். பட் சாப்பாடுங்கிறது எல்லாருக்கும் காமன் தான். ஒரு நாள் வந்து உங்களோட சாப்பாடை சாப்பிட்டுப்பாங்க. கண்டிப்பாக யூ கைஸ் சொல்லுவாங்க. கேட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஈஷா ஒர்க் வந்து நீங்கள் சாப்பிடணும். அண்ணாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப வியந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணாவை பிடிச்ச மாதிரி எல்லாருமே வந்து பிடிக்கணும்னு எங்களோட ஆசை. நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.